நண்பர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை கோயம்புத்தூர் கோபத்தோட உச்சிக்கு போயிருந்தோம். ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த அந்த கொடூர சம்பவத்தை அடுத்து நேற்றைய தினம் பூரா பார்த்தாச்சுன்னா கோயம்புத்தூரை கொந்தளிச்சிட்டு இருந்தோம். ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சம்பவத்தை கச்சிதமாக காவல்துறையினர் நேற்று இரவு பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரையும் காவல்துறையினர் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் நாம் இப்போ நின்றுட்டுக்கிறோம். இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த பகுதியில் இருந்த அந்த செல்போன் சிக்னல், அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு அந்த பையன் அதுபோக யாரோட செல்போன் சிக்னல் அந்த இடத்துக்கு இருக்குதுன்னு காவல்துறையினர் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்போ இந்த 3 பேர்த்தோட செல்போனும் அங்கே தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் காவல்துறையினர் 7 தனிப்படை அமைச்சு தேடிட்டு வந்தாங்க. இந்த 3 நம்பர் எங்கெங்கே போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 நம்பருக்கு உண்டான நபர்களும் வெள்ளக்கிணறு பகுதியில் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு மாதிரி காவல்துறையினருக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. நேற்று இரவு இளமேடு காவல்துறையினரும் சரணம்பட்டி காவல்துறையினரும் அந்த செல்போன்கள் இருக்கக்கூடிய இடத்தை திடீர்னு வந்து ரவுண்ட் பண்ணாங்க. அப்போது ஒரு காவல்துறையினரை வெட்டிட்டு தப்பி ஓட முயன்ற 3 நபர்களையும் காவல்துறையினர் சுட்டு பிடிச்சிருக்காங்க. 2 பேர்த்துக்கு 2 கால்லையும் ஒரு ஆளுக்கு ஒரு காலில் மட்டும் காவல்துறையினர் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இவங்கள சுட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் இவங்க யார், எதுக்காக இந்த கொடூர செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தன் பேர் குணா, இன்னொருத்தன் பேர் சதீஷ், இன்னொருத்தன் பேர் கார்த்தி. இவங்களுக்கு ஒவ்வொரு பேரும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் 2 பேர் வச்சுக்கிறாங்க. இந்த 3 பேரும் பார்த்தாச்சுன்னா இருவூர் பகுதியில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கட்டட வேலைக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க. இதில் கருப்புசாமி, காளீஸ்வரன் ஆகியோர் வந்து அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் இருக்கு சொல்லிக்கிறாங்க. மேலும் இந்த 3 பேர்த்து மேலே ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருக்கு. இந்த குண்டடிப்பட்ட 3 பேருமே காவல்துறையினர் அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு கோவை மாநகர காவல்துறையினர் பத்திரிகையாளர் சந்திக்க போகிறத சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்ததுன்னு ஃபுல் அப்டேட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.